ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இன்னும் வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அங்கே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது மயிலுக்கிட்ட போயிட்டு ஸ்டேஷன்லேருந்து கான்ஸ்டபிளும் இன்னொரு மேடமும் போயிட்டு அவங்கக்கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு வந்துடுறாங்க. மயிலுமே ஆமாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. எல்லாமே அவங்க அம்மா சொன்ன ஒரு வார்த்தைக்காக தான் உன்னை நான் நல்லா வாழ வைக்கிறேன், இதுக்கு நான் சொல்கிற பொய்யே நீ சொல்லணும் அப்படின்னு மயிலை நம்ப வச்சு ஏமாற்றி இந்த மாதிரியெல்லாம் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க சொல்லி அவங்களுடைய அம்மா சொன்னதுனால மயிலுமே அம்மானு சொல்லிடுறாங்க. இங்கே மீனா, அதுக்கப்புறம் மீனாவுடைய அப்பா எல்லாருமே வந்திருக்காங்க அவங்கள மொத்த ஃபேமிலியும் வெளியெடுக்கிறதுக்காக. அப்போது சக்திவேல்கிட்ட முத்துவேல்கிட்டையும் போயிட்டு மீனாவுடைய அப்பாவுமே பேசுகிறாங்க. என்னாச்சு, என்ன சொன்னாங்க அப்படின்னெல்லாம் வந்து கேட்குறாங்க. நாங்களும் பேசி பார்த்தோம், விட முடியாதுன்னு தான் சொல்கிறாங்க அப்படின்னு லாயர்கிட்டையும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. வேறு ஏதாச்சும் பண்ண முடியுமா அப்படின்னு விசாரிக்க தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்களா, இன்னும் கம்ப்ளைண்ட் போடலை, கம்ப்ளைண்ட்டு வந்து எடுத்துக்கிட்டு அங்கே வந்துட்டு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணால் தான் ஏதாச்சும் நம்ம மூவ் பண்ண முடியும், இப்போதைக்கு விசாரிக்க தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சக்திவேல் சொல்லிட்டு இருக்காரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுடைய அப்பாவுமே போயிட்டு மீனா கிட்டே பேசுகிறாங்க. பா என்னவாப்பா அப்படின்னு. விசாரிக்க தான் கூட்டிகிட்டு வந்திருக்கிறதா மேடம் சொல்லியிருக்காங்களாம், அவங்க விசாரிக்க தானே கூட்டிகிட்டு வந்திருக்கோம், ஏன் பயப்படுறீங்க, உங்கள் மேலே தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களாம். அந்த மயில் பொண்ணுக்கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்க போயிருக்காங்களாம், அதனால வந்து வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு. விசாரிக்க தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்னா சட்டுப்பட்டு விசாரிச்சுட்டு அனுப்பலாமே அப்படின்னு சொல்லிட்டு பழனி சொல்லவும், இது போலீஸ் ஸ்டேஷனுப்பா, என்ன பண்ணுறது, நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு இங்கே ஜனார்த்தனன் வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறமா மயில் கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கிக்கிட்டு இவங்களுமே வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்துமே வந்துடுறாங்க. அவங்க வந்ததுக்கப்புறமா இங்கே ஃபேமிலியாக எல்லாருமே நின்று அழுதுட்ருக்காங்க. என்னம்மா எதுக்கு இப்போ இவ்வளோ அழுந்து ட்ராமா பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு. என்ன மேடம், எங்களை பார்த்தா உங்களுக்கு ட்ராமா பண்ணுற மாதிரி தெரியுதா, இப்படி மொத்த குடும்பத்தையும் போலீஸ் ஸ்டேஷனில் கூட்டிகிட்டு வந்து வச்சுருந்தா எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லும்போது, அவங்கள ஒன்றும் பிடிச்சி ஜெயிலில் போட்டுறல, ஏன் இப்படி அழுகுறீங்க, இங்கே பாருங்கம்மா, நீங்கள் என்ன தான் அழுது புலம்புனாலும் உங்களை விசாரிக்காமல் அனுப்ப போகிறது கிடையாது, ஏன்னா சம்மந்தப்பட்ட பொண்ணு நீங்கள் அதாவது அவங்க அப்பா அம்மா கொடுத்த கம்ப்ளைண்ட்டு உண்மைதான் அப்படின்னு அந்த பொண்ணு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க, நாங்கள் உங்களை இப்போ விசாரிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. ஏன் முக்கியமாக வெளியிலிருந்து சக்திவேல், முத்துவேல், குமரவேல், அதுக்கப்புறமா ஜனார்த்தனன், மீனா, பழனி எல்லாருமே போய் கேட்டுட்டு இந்த விஷயத்த கேட்டுட்டு பயங்கர ஷாக் ஆகுறாங்க. அப்போது சக்திவேல் போயிட்டு, என்ன மேடம் இது, சம்மந்தப்பட்ட பொண்ணு இங்கே வராமல் அங்கே போயிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்கிறீங்க, இது எப்படி மேடம், கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டோம் அப்பா அம்மா வருவாங்களா, இப்போது அந்த சம்மந்தப்பட்ட பொண்ணை கூட்டிகிட்டு வந்தால் தான் நான் நேரில் விசாரிக்க முடியும் அப்படின்னு சக்திவேல் கேட்கவும், சார் அது எங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை, ஆனால் அவங்களுடைய அப்பா அம்மா அந்த பொண்ணு ரொம்ப உடம்பு மனநிலை சரியில்லாதவும் உடம்பு சரியில்லாதவும் இருக்கிறதா அவங்க அப்பா அம்மா வந்து சொன்னாங்க, வேறு வழி இல்லாமல் தான் நாங்கள் கான்ஸ்டபிளை அனுப்பி அங்கே ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு வர சொன்னோம், நீங்கள் நான் என்ன பண்ணணும்னு நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்னுலாம் வந்து இன்ஸ்பெக்டர் வந்து சொல்லவும், என்ன மேடம் இது அப்படின்னு. மேடம், நேற்று தானே அவங்க நல்லா இருந்தாங்க, அதுக்குள்ளே எப்படி அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா சொல்லவும், என்னம்மா நீ இப்படி சொல்கிறா, பொண்ணுடைய அப்பா அம்மா இப்படி தான் சொன்னாங்க, நாங்கள் என்ன பண்ண முடியும், நாங்களும் அந்த பொண்ணு கூட்டிகிட்டு தான் வர சொன்னோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மேடம், நீங்கள் அவங்க ஏதோ உங்ககிட்ட பொய் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. ஒரே குழப்பமாக இருக்குது, என்ன மேடம் இதெல்லாம், மேடம் நாம் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்து விசாரிக்கிறது தான் நியாயம் மேடம், இவங்க சொல்கிற மாதிரி நாம் அந்த பொண்ணுக்கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு வந்து விசாரிக்கிறது சரிதான், இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அங்கே போனால் அந்த பொண்ணை பேசவே விட மாட்டேன்றாங்க அவங்களுடைய அப்பா அம்மா, அவங்களே பேசிகிட்டு இருக்காங்க, அந்த பொண்ணுமே அதுக்கப்புறம் அவங்க அம்மா சொன்னதுக்கு மட்டும் ஆமாம் ஆமான்னு தான் தலையாடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. மேடம் விடுங்க, நாம் என்ன பண்ண முடியும், உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்கிறப்போ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இன்னொரு மேடம் வந்து சொல்லிட்டு இவங்க எல்லாருக்கிட்டையும் விசாரிக்கணும் அப்படின்னு கூப்பிட்டுட்டு சரவணனை கூப்பிட்டு என்ன நடந்துச்சு என்ன இது நல்லா விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்போது ஜனார்த்தனன் இருந்துக்கிட்டு என்னம்மா மீனா அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, மேடம் முதல்ல என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க என்ன எதுன்னு தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னலாம் வந்து சக்திவேல் கேட்கவும், அப்போ தான் இங்கே எல்லா விஷயத்தையும் அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அந்த மேடம் சொல்கிறாங்க. சார் நாங்கள் போயிட்டு அந்த பொண்ணை விசாரிச்சதில் அந்த பொண்ணு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க, வரதட்சணை கேட்டு நீங்கள் அத்தனை பேருமே குடும்ப பண்ணதாக அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க, அந்த பொண்ணுக்கு அங்கேருந்து வர விருப்பம் இல்லாதமோ வரதட்சணை போயிட்டு கொடுமை கட்டு நகை பணம் இதெல்லாம் கேட்டு நீங்கள் தினம் அந்த பொண்ணை சித்திரவதை பண்ணி வரதட்சணை வாங்கிட்டு வரல அப்படின்னு உடனே வீட்டை விட்டு துரத்திட்டதா அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு அப்படின்ன உடனே இங்கே மொத்த பேருமே ஷாக் ஆகுறாங்க. மேடம் என்ன சொல்கிறீங்க மேடம், இதெல்லாம் சுத்த போய் மேடம், எங்கள் கண் முன்னாடி இருந்தாலும் மேடம் என்ன நடந்துச்சு அங்கே அப்படின்றத நாங்கள் எல்லாரும் தானே பார்த்துக்கிட்டு இருந்தோம், இப்படியெல்லாம் சொல்கிறதுனால அது உண்மைன்னு ஆகிடுமா மேடம், என்ன மேடம் யார் என்னன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் எடுத்து விசாரிச்சிருவீங்களா அப்படின்னு சக்திவேல் பேசுகிறாங்க. அப்போது சார் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, இது போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சக்தி கொஞ்சம்
கொஞ்சம் அமைதியாரடா அப்படின்னு. ஆனால் என்னென்ன இது இல்லாததை பொல்லாததெல்லாம் சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஏதோ தெரியாத, அதாவது ஏதோ ஒரு தவறுதனால தப்பான ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க, போய் சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமா இப்படி எல்லாமோ பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து முத்துவேல் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. மேடம், என் தம்பி சொல்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கவே இல்லை அப்படின்னு முத்துவேலுமே சொல்கிறாரு. இப்போ இங்கே மீனாவுக்கு பயங்கர கோபம் வருது. இவ்வளோ பொய்ய சொல்லி மாட்டிக்கிட்டதும் இல்லாமல் திரும்பவும் ஒரு பொய்யை சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு டைரெக்டாக மீனா இருந்துட்டா, அப்பா நீங்கள் இங்கே என்ன ஏதுன்னு பார்த்து பேசிட்டு இருங்கப்பா, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிளம்புறாங்க. எங்கம்மா போகிற மீனா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது மீனா வெளியில் வந்ததுக்கப்புறமா ஜனார்த்தனை வந்து அம்மாடி மீனா எங்கம்மா போகிறா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்பா நான் நேராக அவங்க வீட்டுக்கு போய் பார்த்து அவங்கள பேசிட்டு வரேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா நீ போய் என்னம்மா பேச போகிற, அதான் அந்த பொண்ணு இப்படி தான் சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துச்சின்னு சொல்கிறாங்களே உள்ள அப்படின்னு ஜனார்த்தன் கேட்குவோம். அப்பா எவ்வளோ தைரியம் தான் அவங்க இப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கப்பா, அவங்க மனசாட்சிக்கு தகுந்து அவங்க பதில் சொல்லுவாங்களா, நான் போய் நேரில் கேட்டு விசாரிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா டேரெக்டாக போகிறாங்க. அப்போது இங்கே ஜனார்த்தனன் சொல்ல கேட்காம மீனாவும் டேரெக்டாக போயிடுறாங்க. வீட்டாண்டிக்கு போன உடனே பயங்கரமாக கோவப்பட்டு கத்திட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்கே கோமதியை இவங்க போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இந்த பொண்ணு இப்படிலாம் சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, விசாரணைக்கு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால சக்திவேல், முத்தேல், பழனி இவங்கெல்லாம் வந்து வெளியில் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தான் வேற மாறிய வடிவும் அங்கேருந்து ஃபோன் பண்ணி குமரவேல் கிட்ட விசாரிச்சுக்கிட்டே இருக்காங்க. என்னாச்சு, மக கோமதியை வெளியில் விட்டாங்களா இல்லையாட குமரவேலு அப்படின்னுவோம். அப்போதான் இப்போ தான் வந்திருக்கோம், பேசியிருக்கோம், அவங்க வெளியில் விட மாட்டேன்னு சொல்கிறாங்க, அப்போ தான் விசாரிக்கணும்னு சொல்லி இங்கே வச்சுருக்காங்க, நாங்கள் எல்லாருமே இங்கே தான் இருக்கோம், நீங்கள் கவலைப்படாதீங்க, அப்போ தான் எப்படியாச்சு அத்தைய, அரசிய, ராஜ்ய எல்லாரையும் வெளியில் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. டே பட்டு பிள்ளைங்களை மட்டுமாச்சு கூட்டிகிட்டு வரலாம் இல்லடா குமரவேலு அப்படின்னு அப்போ தான் சொல்லுவோம். அம்மாச்சி பேசி பாச்சாச்சு, ஆனால் வெளியில் விட மாட்டேன்றாங்க, என்ன பண்ணுறது, அவங்க வரதட்சணை கேட்டு கொடுமை பண்ணதான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த பொண்ணு இருக்கால மயில, சரவணோட பொண்டாட்டி, அவளுமே இதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு கையெழுத்து போட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா, எங்களால் எதுவுமே பண்ண முடியல, என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க குமரவேல். மாறி வடிவும் வாங்கி பேசுகிறாங்க, ஃபோன் வாங்கி. என்னடா குமரவேலுன்னு கேட்கவும் குமரவேல் நடந்த விஷயங்கள் எல்லாம் சொல்கிறாங்க. இதை கேட்டதுக்கப்புறமா ஃபோனை கட் பண்ணதுக்கப்புறமா என்ன இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அழுதுகிட்டே தான் புலம்பிட்டு உட்காந்துட்ருக்காங்க. அப்போ தான் இங்கே மீனா போயிட்டு மேலக்கா அப்படின்னு வெளியே நின்று கூப்பிடுவோம். யோ யார் அது வெளியில் நின்று கத்திட்டு இருக்கிறது அப்படின்னு பாக்கியம் வந்து கேட்கவும், தெரியலையேடே, இப்போ தானே போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு போனாங்க, திரும்பவும் யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 2 பேரும் பேசிக்கிட்டு வெளியே வந்து பார்த்தா மீனாவை பார்த்த உடனே அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏன்னா மீனாவை மட்டும் மறந்து அவங்களுடைய பேரை சொல்லாமல் விட்டுருக்காங்க. அவங்கள பார்த்த உடனே திருன்னு முழிச்சிட்டு நின்றுட்டுருக்காங்க. அப்போது மீனா காய்ச்சி முச்சுன்னு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் உங்கள் மனசில், எது வேணாலும் எப்படி வேணாலும் போய் சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? ஏங்க உங்களுக்கு இந்த பிடிவாதம், ஏன் இப்படி தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பண்ணியிருக்கீங்க? பண்ணுற தப்ப எல்லாத்தையும் நீங்கள் பண்ணிட்டு தேவையில்லாமல் எதுக்கு எங்கள் வீட்டாளுங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க, உங்களால் மொத்த குடும்பம் இப்போது போலீஸ் ஸ்டேஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்கவும், நாங்கள் என்னம்மா பண்ணுறது, நாங்களும் எவ்வளவோ பேசி பார்த்தோம் மயிலோடைய வாழ்க்கையை சரி பண்ண, எங்களுக்கு வேறு வழி தெரியல, திடீர்னு இப்படி டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு நோட்டீஸ் அனுப்பியிருந்தா வேற என்ன பண்ணுவாங்களா அப்படின்னு. ஏங்க நான் தான் உங்களுக்கு சொன்னேன்ல, பொறுமையாக இருங்க, கொஞ்ச நாள் ஆள் போடுங்க, இந்த விஷயத்த எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு, நீங்கள் பாட்டுக்கு உங்கள் இஷ்டத்துக்கு இப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. ஏமா அவங்க நினச்சி அப்படி விட்டாங்களா, ஏதோ வீட்டுக்கு அனுப்பி விட்டு ஏதோ 10 நாளோ 1 மாதமோ கழிச்சு வக்கீல் நோட்டீஸ் வந்திருந்தா கூட பரவாயில்ல, இப்படி வீட்டுக்கு வந்த 3ஆவது நாளே வக்கீல் நோட்டீஸ் வந்தால் வேற என்ன பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு திமிரா வந்து பாக்கியம் பேசுவோம். ஓ இவ்வளோ ஆயிடுச்சா, நீங்கள் முதல்ல மயிலாக்காவை கூப்பிடுங்க, நான் அவங்கக்கிட்டே பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது மயிலோ உள்ளே இருக்காங்க. இங்கே அதெல்லாம் கூப்பிட முடியாது, அவளுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு. நேற்று நல்லா இருந்தவங்களுக்கு இன்றைக்கி உடம்பு சரியில்லையா, இதுவும் பொய் தானா அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லைம்மா, எங்கள் பொண்ணுக்கு உண்மையிலே உடம்பு சரியில்லை அப்படின்னு மயிலோடைய அப்பா சொல்கிறாரு. நீங்கள் தள்ளுங்க முதல்ல, நான் பார்த்து பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு உள்ளே போகிறாங்க. இந்தம்மா இங்கே நில்லு அப்படின்னு சொல்லவும், உன் பேரை மறந்து விட்டுட்டோம், இல்லைனா உன் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்போம் அப்படின்னு. ஓ கொடுப்பீங்க, என்ன இழிச்ச வாய் கூடமானு எழுதி ஒட்டியிருக்கா, போனால் போட்டோன்னு அத்தையும் மாமா உங்கள் எல்லாரையும் மன்னிச்சு விட்டா இப்படி பண்ணிட்டுருக்கீங்க, நியாயமாக பார்த்தா நாங்கள் தான் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. முடிஞ்சால் கொடுங்களே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அவ்வளோ திமிர ஆயிடுச்சா, மயிலக்கா அப்படின்னு வரவும் உள்ள அப்படியே கட்டில் மேலே குத்த வச்சு உட்காந்துட்டு இருக்காங்க. எனக்கா
என்ன புதுசாக சமைச்ச பொண்ணு மாதிரி இப்படி ரூம்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்கீங்க? என்ன உங்களுக்கு உடம்பு சரியில்லையா? நேற்று தானே நான் வந்து உங்களை பார்த்துட்டு போனேன், அதுக்குள்ளே உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சா? எனக்கா உங்கள் அப்பா அம்மா இப்படி பண்ணி வச்சுருக்காங்க, நீங்கள் அதெல்லாம் என்னென்னு கேட்க மாட்டீங்களா? உங்களுக்கு கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்கா? ஏக்கா எதுக்கு தேவையில்லாமல் அத்தை வீட்டாளுங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும்? இப்போது மொத்த குடும்பம், என் புருஷன், சரவணன் மாமா, மாமா, அத்தை, அதுக்கப்புறம் அரசி, ராஜி எல்லாருமே உள்ளே இருக்காங்க. ஏக்கா உங்களுக்கு அவங்கெல்லாம் என்னக்கா துரோகம் பண்ணாங்க? நீங்கள் தானேக்கா ஏமாத்துனீங்க. நீங்கள் பண்ணது தப்புன்னு நீங்களே ஒத்துக்குனீங்கல்ல, அதுக்கப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் நீங்களே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க? உங்களுக்கு இது மனசாட்சி உறுத்தலையா? ஏன் இதை நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவை கேட்க மாட்டீங்களா? இங்கே பாருங்கக்கா, நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிக்கலான்னு சொன்னதா இல்லையா? ஏன் பேசி உங்களையும் மாமாவும் சேர்த்து வைக்கிறதா? நீங்கள் பிரிஞ்சு போகணுன்னு நானோ ராஜோ வீட்டில் இருங்க அத்தனை பேரும் யாருமே நினைக்கல. முழுக்க முழுக்க இது சரவண மாமாவை முடிவெடுத்து மட்டும் அவர் அனுப்பின டிவோர்ஸ் நோட்டீஸ் மட்டும்தான் இது. என்னமோ மொத்த குடும்பமும் உங்களை சித்திரவதை பண்ணதா, கொடுமை பண்ணதா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஏங்கா என்னைக்காச்சு மாமா, அத்தை இல்லை யாராச்சும் உங்ககிட்ட ஒரு வார்த்தை உங்களை அதட்டி பேசியிருப்பாங்களா? சொல்லுங்கக்கா, நீங்களே வாயை திறந்து சொல்லுங்க. இப்படியே அமைதியாக உட்காந்துட்டு இருந்தா என்னக்கா அர்த்தம்? அரசியும் ராஜியும் உங்களுக்கு என்னக்கா பாவம் பண்ணாங்க? ஏன் அந்த சின்ன பொண்ணை, இப்படி வயசு பொண்ணை போலீஸ் ஸ்டேஷனில் வந்து நிற்க வச்சிருக்காங்க உங்கள் அப்பா அம்மா. இதெல்லாம் நீங்கள் என்ன ஏதுன்னு கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா அவங்க பாட்டுக்கு கோவத்தில் படபடன்னு பேசிக்கிட்டே போகிறாங்க. திருன்னு முடிச்சுக்கிட்டே நின்றுட்டுருக்காங்க. ராஜி மயில் இருந்துக்கிட்டு அப்போது பாக்கியம் வந்து, என்னம்மா நீ பாட்டுக்கு உள்ளே வந்து உன் இஷ்டத்துக்கு எதோ பேசிகிட்டு இருக்க அப்படின்னு. இங்கே பாருங்கள், பேசாமல் அமைதியாக நில்லுங்க, வயசில் பெரியவங்களாச்சேன்னு பார்க்குறேன், இல்லைனா நான் நல்லா ஏதாச்சும் கேட்டுற போகிறேன். அக்கா எனக்கா பார்த்துட்டு அமைதியாகவே இருக்கேங்க, பதில் சொல்லுங்க அப்படின்னு. மீனா மீனா நானும் இவங்கக்கிட்ட சொன்னேன் மீனா, ஆனால் இவங்க கேட்கவே இல்லை மீனா. எனக்கே தெரியாத மீனா இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தது. இப்போ போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வந்து என்கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு போனதுக்கப்புறமா தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏக்கா அவங்க தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க, சரி உங்களுக்கு தெரியாதுன்னே வச்சுப்போம். இப்போ வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து விசாரித்து உங்ககிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்குறாங்கல்ல, அப்போ நீங்கள் என்னக்கா சொல்லியிருக்கணும்? என்ன சொல்லியிருக்கணும்? இதுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை, என் அம்மா அப்பா இப்படி பண்ணிட்டாங்க, அப்படியெல்லாம் இல்லை, நாங்கள் தான் தப்பு பண்ணோம் அப்படின்னு உண்மையாக சொல்லியிருக்கணும்ல. எதுக்குக்கா நீங்களும் ஆமாம் அப்படின்னு அவங்க சொன்னதுக்கெல்லாம் தலையை ஆட்டிக்கிட்டு எங்களை கொடுமை பண்ணதான் நீங்கள் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கீங்க. இதனால் அவங்க அத்தா மாமா அத்தனை பேரையும் இப்போ கேஸ் ஃபைல் பண்ணி ஜெயிலில் தள்ளுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கா எங்கள் குடும்பம் உங்களுக்கு அப்படி என்னதான் பாவம் பண்ணுச்சு? இல்லை நானும் வீட்டில் இருக்கவங்களோ என்ன பண்ணோம் உங்களுக்கு? தேவையில்லாமல் எதுக்கு இப்படிப்பட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னு மீனா மயிலை பார்த்து கேட்கவும் திருன்னு முழிக்கிறாங்க. அக்கா எதுவுமே தெரியாத மாதிரி இப்போ கூட நடிக்காதீங்கக்கா, உங்களை நாங்கள் எவ்வளோ நம்பினோம், நீங்கள் ஏமாத்திட்டீங்க. சரி தப்பு நடந்து போச்சு, பேசி சரி பண்ணிக்கலாம் தானே சொல்லுச்சு. நீங்களே இந்த பிரச்சனையை கொஞ்சம் ஆற போட்டிருந்தா எல்லா பிரச்சனையும் சரியாகும். இப்போ நீங்கள் அத்தை மாமா மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால எல்லாமே மாறிடுமாக்கா? ஏதாச்சும் மாறுமா? நீங்கள் வாயை திறந்து பதில் சொல்லுக்கா அப்படின்னு சொல்கிறாங்க மீனா இருந்துக்கிட்டு. அப்போது மீனா அப்படின்னு அமைதியாகவே இருக்காங்க மயில் வந்துட்டு. அப்போதான் பாக்கியம் இருந்துக்கிட்டு, இங்கே பாருமா எல்லாம் மாறுன்ற நம்பிக்கையில் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு. நீங்கள் எப்படிங்க நினைக்கலாம் எல்லாம் மாறும் அப்படின்னு? நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால இன்னமும் கோபம் அதிகமாக தான் ஆகும்னு யோசிச்சு பார்த்தீங்களா அப்படின்னு மீனா கேட்கவும், இங்கே பாருமா அப்போ தான் எங்கள் வழிக்கு வருவாங்க, நாங்கள் பண்ணது தப்பு தான், கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்குங்க அப்படின்னு எங்கள் காலில் வந்து விழுவாங்க. அப்போது நாங்கள் டிவோர்ஸ் கேஸை வாபஸ் வாங்க சொல்லுவோம். மயிலை அந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் வாழ வச்சாதான் அவங்க எல்லாரையும் வெளியிட விட முடியும் நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லுவோம். ஏங்க இது உங்களுக்கே கொஞ்சமாச்சு நியாயமாக இருக்கா? எனக்கா இதெல்லாம் உங்கள் முன்னாடி இப்படி பேசிகிட்டு இருக்காங்க, மொத்த குடும்பமும் நல்ல குடும்பம் தானேக்கா நினச்சோம். ஏன்க்கா நீங்கள் கூட உங்கள் அப்பா அம்மா கூட சேர்ந்துக்கிட்டு இப்படி ட்ராமா பண்ணுறீங்க? அப்போது உங்கள் அப்பா அம்மா பேசுகிற விதத்தை வச்சு பார்த்தா இப்போ நீங்களும் அமைதியாக இருக்கிறத பார்த்தா இந்த பொய் சொன்னதுக்கு காரணமும் நீங்களும் இதுக்கு உடந்ததானே? அன்னைக்கு என்னமோ எனக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை, என் அப்பா அம்மா தான் அப்படிலாம் பண்ணாங்க அப்படின்னு சொன்னீங்க, இப்போ அமைதியாக இருக்கீங்க. நீங்களும் அவங்க சொன்னதுக்கெல்லாம் ஆமான்னு சொல்லிட்டு இப்படி ஒரு கேவலமான பொய் சொல்லிட்டு நீங்களுமே அமைதியாக இருக்கீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே நீங்கள் தானே உடந்தா அப்படின்னு மீனா கேட்கவும், இல்லை மீனா இல்லை எனக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சம்மந்தம் இல்லைன்றவங்க நீங்கள் எனக்கா பண்ணியிருக்கணும் அப்படின்னு மீனா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ சுடர் வந்துட்டு, அக்கா கோவப்படாதீங்கக்கா, நாங்களும் எவ்வளவோ சொல்லி பார்த்தோம், என் அப்பா அம்மா எங்களுக்கே தெரியாமல் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, இதை அக்கா கிட்ட நான் சொல்லி புரிய வச்சு இதெல்லாம் தப்புன்னு சொல்லலான்னாலே ஏன் வாயும் அடைச்சிட்டாங்க. நீங்களே நல்லா கேளுங்கக்கா, இப்படியெல்லாம் பண்ணுறதுனால அவங்களுடைய கோபம் அதிகமாக தான் ஆகும் அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை அவங்க திரும்பவும் வந்து நம்மக்கிட்ட பேசுவாங்க அப்படின்னு நம்ம முட்டாள்தனமாக யோசிச்சுக்கிட்டு இவங்களே ஒரு முடிவெடுத்து இப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு சுடர் வந்து சொல்கிறாங்க. உன்னோட சின்ன பொண்ணுக்கா, பாருங்க அவளுக்கு இருக்கிற அறிவு கூட உங்களுக்கு இல்லையா? கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாருங்கக்கா, நான் இப்படிலாம் பேசுகிறேன்னு கோவப்படாதீங்க. நீங்கள் வாழ்க்கையை சரி செய்யறதுக்காக ஏதாச்சும் முயற்சி எடுத்திருந்தா கூட சரின்னு சொல்லலாம். ஆனால் இப்படி உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே முடிச்சுக்கிற விதமாக இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணி வச்சுருக்கீங்க, இதனால் என்ன பாதிப்பு என்ன விளைவுகள் வரும்னு கொஞ்சமாச்சும் யோசிச்சு பார்த்தீங்களாக்கா அப்படின்னலாம் வந்து மீனா கேட்கவும் திருன்னு மயில் நின்றுட்டுருக்காங்க. என்னக்கா பார்த்துட்ருக்கீங்க?
இங்கே பாருங்க, இப்போ வந்து நீங்கள் கேஸை வாபஸ் வாங்க போகிறீங்களா இல்லையா? அங்கே அத்தனை பேரும் ஜெயிலில் நின்று வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. மொத்த குடும்பமும் வந்து நின்றுட்டுருக்கு. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? சக்திவேல் மாமா, முத்துவேல் மாமா, அத்தனை பேருமே என் அப்பா, பழனி மாமா உட்பட எல்லாருமே அங்கே வந்து நின்றுட்டுருக்காங்கக்கா. என்னதான் கோபம், சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் இருந்த பகையெல்லாம் தூக்கி போட்டுட்டு அவங்களே தங்கச்சி குடும்பம் அப்படின்னு அங்கே வந்து நின்றுருக்காங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையாக்கா? உங்கள் கூட வாழ்ந்த புருஷன்க்கா, கொஞ்சமாச்சு யோசிச்சு பாருங்கக்கா. அவர் அங்கே நின்றுட்டு இருக்காரு. சரவணன் மாமா உங்களை பற்றி எனக்கா நினைப்பாரு? இப்படி ஒரு பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுத்துருவங்க இருக்கிறவங்க கூட யாராச்சும் சேர்ந்து வாழணும்னு நினைப்பாங்களா? அக்கா கொஞ்சமாச்சு யோசிச்சு பாருங்கக்கா. நீங்கள் சொன்ன பொய்க்கே அவங்க உன்னை டிவோர்ஸ் பண்ணணும்னு நின்னாரு சரவணன் மாமா. இப்போது இப்படி ஒரு எல்லா விஷயமும் தெரிஞ்சதுக்கப்புறமும் இப்படி பொய் சொல்லியிருக்கீங்களே, இதுக்கப்புறம் சரவணன் மாமா உங்கள் கூட சேர்ந்து வாழ்வாரா? யோசிச்சு பார்த்தீங்களாக்கா அப்படின்னு நீங்களும் உங்கள் அப்பா அம்மா சொன்னாங்க அப்படின்னு முட்டாள்தனமான ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கிட்டு நீங்களும் ஆமான்னு வாய்க்கு சம பொய் சொல்லியிருக்கீங்களே அப்படின்னு மீனா கேட்கவும், அப்போதான் மயில் வந்துட்டு இல்லை மீனா அது வந்து அப்படின்னு எனக்கா அது வந்து போய் அப்படின்னு என்னப்பா நீ வீட்டுக்குள்ளே வந்ததும் தேவையில்லாமல் மயில் குழப்பி விட்டுருக்கேன். எங்கள் மயில் அவள் கரெக்டாக தெளிவாக தான் இருக்கா. நாங்கள் எல்லாத்தையும் யோசிச்சு தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து எதுவும் பேச வேணாமா, உன்னால் முடிஞ்சா போய் போலீஸ் ஸ்டேஷனில் எது வேணாலும் பண்ணிக்கோக அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ இந்த அளவுக்கு ஆயிட்டீங்களா? இனிமேல் உங்களை நான் சும்மா விட போகிறதில்ல. சரிக்கா சரி நீங்கள் அப்படியே கேஸ் கொடுத்துக்கோங்க, முடியாதுன்னே சொல்லுங்கள். ஆனால் இன்னமும் வீட்டுக்கு தெரியாத ஒரு பொய் நீங்கள் மறைச்சி வச்சுருக்கீங்க. அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? இப்போவே போய் நான் அந்த விஷயத்த எல்லாருக்கிட்டையும் சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கை என்ன ஆகுன்றத நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. போலீஸ் ஸ்டேஷனில் இப்போ அத்தனை பேர் முன்னாடியும் நான் போய் இந்த விஷயத்த சொன்னேன்னு வச்சுக்கோங்க, அப்போ தெரியும் உங்களுடைய நிலமை என்ன ஆகும் அப்படின்றது அப்படின்னு மீனா சொல்லவும், இங்கே பாருமா இப்படியெல்லாம் எங்களை பிளாக்மெயில் பண்ணலான்னு நினைக்காத அப்படின்னு. பின்ன நீங்கள் மட்டும் இப்போ பிளாக்மெயில் பண்ணலையா? இல்லாத போய் சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தா வந்து கேஸை வாபஸ் வாங்க சொல்லி கேட்பாங்க. அதுக்கப்புறம் டிவோர்ஸ் நோட்டீஸை திரும்பவும் ரிட்டன் வாங்குவாங்க அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்களே, அது முட்டாள்தனமான விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குமோ, மீனா வேணாம் மீனா அப்படின்னு மயில் வந்து கேட்குறாங்க. அப்போது நான் இந்த விஷயத்தை வெளியில் சொல்லக்கூடாது அப்படின்னா நீங்கள் வந்து கேஸை வாபஸ் வாங்குங்க, நான் சொன்னது போய் என் அப்பா அம்மா சொன்னது போய் அப்படின்னு நீங்கள் இப்போ வந்து அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லலை அப்படின்னா நான் எல்லா விஷயத்தையும் போய் எல்லாருக்கிட்டையும் சொல்லிவிடுவேன். இங்கே பாருங்கக்கா, நான் சொல்லிடுவேன்னு சொல்லி தான் இப்போ உங்கள் எல்லாரும் மிரட்டிட்டு இருக்கேன். ஆனால் அங்கே இது வரைக்கும் ராஜு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும் அப்படின்னு பயந்துக்கிட்டு அமைதியாக இருக்கா. ராஜுக்கு சப்போஸ் இந்த விஷயம் ஞாபகம் வந்து ராஜி அங்கே எல்லார் முன்னாடியும் விஷயத்த சொன்னால் என்ன ஆகுன்றதை நீங்கள் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லவும், இங்கே பாரு மீனா அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிடாத அப்படின்னு மயில் சொல்கிறாங்க. அப்போ வா வந்து நீங்கள் எல்லா விஷயத்தையும் சொல்லுங்கள் அப்படின்னு மீனா கூட்டிக்கிட்டு போகிறாங்க. மயிலை வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவங்களுடைய அப்பா அம்மா தடுக்கிறாங்க. மயில் இங்கே பாரு மயில், இங்கே பாரு இவ பேச்சை கேட்டு போகாத, இவ பேச்சை கேட்டு போனான்னு வச்சுக்கோ உன் வாழ்க்கை அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா நீ இப்படி பண்ணதுனால என் குடும்பம் தான் அசிங்கப்பட்டு அங்கே நிற்குது. நான் அப்போவே சொன்னேன் கேட்கல, நீங்கள் தான் என்னை மிரட்டி விட்டுட்டு சொல்ல வச்சிங்க. ஆனால் நான் இதுக்கு மேலே அமைதியாக இருக்க மாட்டேன், நான் போய் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் அப்படின்னு மீனா கூட மயில் வந்து போகிறாங்க. ஐயோ என்னையா இவ இப்படி பண்ணுறா, ஏதாச்சும் எடுத்து சொல்லியா அப்படின்னு. பாக்கியம் என்ன பாக்கியம், இது எனக்கே தப்பாக தோணுது, உனக்கு தப்பாக தோணலையா? நம்ம பொண்ணு வாழ்க்கையை அந்த பிள்ளை சொல்கிற மாதிரி நம்ம சரி பண்ண தான் பார்க்கணும், இப்படி பிரச்சனையில் போய் முடிய பார்க்கக்கூடாதுல்ல பாக்கியம் அப்படின்னு அவரோட ஹஸ்பண்ட் சொல்லவும், அப்போது என்னையா நீ உன்னை நம்பி கேட்டேன் பாரு, இங்கே பாரு மயிலே வேண்டாம் அப்படின்னு கேட்கணும். சொல்ல கேட்காம யார் பேச்சும் கேட்காம மயில் இப்போ தான் ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. மீனா கூட போகிறாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அப்போது இங்கே இப்போ தான் தைரியமாக மீனா கூப்பிட்டு மயில் ஒரு விஷயத்த பண்ண துணிஞ்சிருக்காங்க. அவங்க அப்பா அம்மாவுக்கு பயந்துட்டு பொய் சொன்னது தப்பு அப்படின்னு உணர்ந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அப்போது மயிலை பார்த்த உடனே எல்லாருமே ஆடி போயிடுறாங்க. முக்கியமாக சரவணன் அவ்வளோ கோவத்தோட மயில் கிட்ட சண்டைக்கு போகிறாங்க. ஏப்பா இது போலீஸ் ஸ்டேஷன், கொஞ்சம் நேரம் வாயை மூடிட்டு அமைதியாக இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போலீஸ் மேடம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் யாரும்மா நீ, ஏம்மா இவ யாரு அப்படின்னு, மேடம் இவங்க தான் மயில் அப்படின்னு கூட இருக்கிறவங்க இன்ஸ்பெக்டர் சொல்லவும், ஓ நீ தான் மயிலா, என்னம்மா உனக்கு உடம்பு சரியில்லை அப்படி இப்படின்னு உங்கள் அம்மா சொன்னாங்க அப்படின்னு, மேடம் அப்படின்னு திருச்செடியை முடிச்சுட்டு நின்றுக்கவும், மேடம் அது அத்தனையும் போய் மேடம், இவங்கள அவங்க அம்மா அப்பா மிரட்டி உருட்டி இப்படி பண்ணாதான் நீ அவங்க கூட சேர்ந்து வாழ முடியும் அப்படின்னு பொய்ய சொல்லி இப்படி சொல்லியிருக்காங்க. இப்போது அவங்க உண்மையை சொல்ல தான் இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. மீனா என்னம்மா அப்படின்னு கோமதி கேட்கவும், அத்தை மயிலாக்கா இப்போ எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்க, நான் அவங்கக்கிட்ட பேசி தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா உங்கள் அப்பா அம்மா சொன்னதுபடி நீ அப்போ இங்கே போய் சொன்னியா, இவங்க யாரும் உன்னை கொடுமைப்படுத்தலையா, இவங்க எல்லாரும் சொல்கிறது உண்மையாம்மா, நீங்கள் தான் போய் சொன்னதா இவங்க எல்லாருமே சொல்கிறாங்க, இது உண்மையா அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனில் கேட்கவும், மயில் மேர்ந்துக்கிட்டும்
ஆமாம் மேடம், என் அம்மாவுக்கு பயந்துட்டு, அதாவது என் அம்மா சொன்னாங்கன்னு தான் நான் இப்படி சொல்லிட்டேன். என் மாமா கூட நான் சேர்ந்து வாழணும். இப்படி போய் சொன்னா தான் நீ அவர் கூட சேர்ந்து வாழ முடியும். கேஸை வாபஸ் வாங்க சொல்லி நம்மக்கிட்ட வந்து நிற்பாங்க. அப்போ டிவோர்ஸ் நோட்டீஸை வாபஸ் வாங்க சொல்லி மாமா கூட உன்னை சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு என் அம்மா சொன்னாங்க. அதனால தான் நாங்கள் போய் சொன்னோம் அப்படின்ன உடனே எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எப்படியோ ஒரு வழியாக உண்மையை சொல்லிட்டாலே அப்படின்னு. என்னம்மா அப்போ போய் சொன்னியா அப்படின்னு. ஆமாம் மேடம், தப்பெல்லாமே எங்கள் மேலே தான். நாங்கள் தான் போய் சொன்னோம். என் அப்பா அம்மா தான் போய் சொல்லி கல்யாணத்தை பண்ணி வச்சாங்க அப்படின்னு மயிலை விஷயத்த சொல்லிடுறாங்க. அப்படி அவங்க சொல்லலை அப்படின்னா, உண்மையை சொல்லலை அப்படின்னா மீனா நகை விஷயத்த சொல்லிடுவா அப்படின்னு சொல்லி மிரட்டினாங்க. அப்படியே நீங்கள் சொல்லலைனாலையும் நாங்கள் வந்துட்டு உன்னை எப்படியாச்சும் காப்பாற்றுவோம். இந்த நகை விஷயத்த வீட்டில் தெரியாமல் உங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் காப்பாற்றுறோம். இந்த விஷயம் தெரியாமையே போகட்டும் அப்படின்னு மீனா சரணு மாமாவோடு நீங்கள் சேர்ந்து வாழ்வீங்க அப்படின்னு உத்தரவாதம் கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் வீட்டில் சொல்லலைன்னா சொல்லிடுவான் அப்படின்னு பிளாக்மெயில் பண்ணதுனால தான் போலீஸ் ஸ்டேஷனில் நீங்கள் வந்து உண்மையை சொல்லணும் அப்படின்னு மீனா மிரட்டி மயிலை கூட்டிகிட்டு வந்தாங்க. எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க. இப்போது மீனா தான் அவங்க எல்லாரையுமே வந்து வெளியே கொண்டு வரதுக்கான ஆதாரம். இப்போ அப்படி சொன்ன உடனே இப்போது என்னம்மா இவ்வளோ வேறு பொய்யா சொல்லியிருக்க, அவங்க அப்பா அம்மா எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்க அப்படின்னு உடனே பின்னாடி 2 பேருமே வராங்க. ஐயோ, எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டா போல இருக்கே, இந்த மேடம் என்ன நம்மளை இப்படி மறைக்கிறாங்க, இப்போ நம்மளை என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலையே, வச்சு லாடம் கட்டிடுவாங்களா அப்படின்னு பயந்துக்கிட்டே மயிலோடைய அம்மா வீட்டுக்குள்ளே, அதாவது போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, சக்திவேலு முத்துவேலு அவங்களுக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி ஸோ கண்டிப்பாக மேலோடைய அப்பா அம்மா மேலே ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.